அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போ. பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஆராய்ச்சி அன்னையுடைய அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மீண்டும் ஒரு மாதத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்தினுடைய முதல் நாள். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை அன்னையின் வழியாக வழிநடத்த வேண்டும், பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய பராமரிப்பை அன்னை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திலே நாம் குழுமியிருக்கின்றோம். இன்றைய சிந்தனையாக நம்பிக்கையாளர்களாக நாம் வாழ வேண்டும். இறைவன் மீதும் அன்னையின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை நாம் வைத்திருக்கின்றோம், அது உண்மைதான். ஆனால் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கின்றது? துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையிலிருந்து நாம் நழுவுகின்றோம், சரிக்கு ஒரு படி கீழே வந்து விடுகின்றோம். அவ்வாறு இல்லாது
நாம் இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்றும் உயிரோட்டம் உள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்க இந்த திருப்பலியிலே வரங்கள் வேண்டி இந்த திருப்பலியை தூயதொரு பலியாக இறைவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான திரு வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும் பொழுது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்ச்சியோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாயிருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாளில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணலையொத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சீயோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகை படலத்தையும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் ஒளி சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதமான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருப்பாடல் 122 பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தே. எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. மகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. மகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம், இல்லத்திற்கு போவோம். Alleluia, 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 alleluia. கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். Alleluia, 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 alleluia.
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகமுக்கு சென்ற பொழுது 100 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கின்றான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலுமிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருப்பாடல்கள். திருப்பாடல் 125 1வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சீயோன் மலைபோல் என்றும் அசையாது இருப்பர். யார் அசையாது இருப்பார்கள்? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர். அதே திருப்பாடல் 32 வசனம் 10, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவருடைய பேரன்பு சூழ்ந்து நிற்கும். ஆண்டவருடைய பேரன்பு யாரையெல்லாம் சூழ்ந்து நிற்கும்? அவரிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் மாமனிதனாக தன்னுடைய மானிட வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துவிட முடியாது. எவ்வாறு சூரியன் பகலை அலங்கரிக்கின்றது, நிலவு இரவை குளிர்விக்கின்றது, அதுபோன்றுதான் கடவுளின் ஊழியனை அலங்கரிப்பது அந்த இறை ஊழியன் கடவுள் மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. எனவே நம்பிக்கையாளர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்பிக்கையோடு இறைவனும் இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கின்ற அன்னை மரியாளும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலி முடிந்த பிறகு நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். காரணம், நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு.
கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். ஆகவே நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். இந்த நம்பிக்கையை பற்றி மூன்று சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது சிந்தனை, நம்பிக்கை துன்ப நேரத்தில் ஒரு மனிதனுக்கு உள்ள உறுதியை தருகின்றது, மன உறுதியை தருகின்றது இந்த நம்பிக்கை. இதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை தருகின்றேன். இரண்டாவது சிந்தனை, நம்பிக்கை ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்குகின்றது. அதற்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை தருகின்றேன். மூன்றாவது சிந்தனையாக, நம்பிக்கை சாதிக்கும் எண்ணத்தை நம்மிடையே வளர்க்கின்றது. அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை தருகின்றேன். முதலாவது சிந்தனை, நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு சமூகத்திற்கு அல்லது ஒரு கூட்டத்திற்கு மன உறுதியை தருகின்றது. எப்பொழுது? துன்ப நேரங்களில் நாம் மனம் கலங்கி நிற்கின்ற பொழுது இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு மன உறுதியை தருகின்றது. உதாரணம், பழைய ஏற்பாடு யோசுவா புத்தகம் 5வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு நாம் எதை வாசிக்கின்றோம்? மோயிசனுடைய இறப்பிற்கு பிறகு இஸ்ராயல் மக்களை ஜோசுவா வழிநடத்துகின்றார். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சென்று சேர வேண்டும். அப்படி அவர்கள் பயணிக்கின்ற பொழுது குறுக்கே எரிக்கோ நகர் இருக்கின்றது. அந்த எரிக்கோ நகரை கடந்து சென்றால்தான் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை சென்று சேர முடியும். அந்த எரிக்கோ நகரை சுற்றி மதில் சுவர் கட்டப்பட்டு காவலுக்கு ஆட்கள் இருக்கின்றார்கள். ஒரு பெரிய தடை, அவருடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு பெரிய தடை, ஒரு பெரிய துன்பம் வருகின்றது. அப்பொழுது அவர்களை வழிநடத்திய யோசுவா அந்த மக்களை பார்த்து கூறுகின்றார், ஏன் உங்களுடைய இதயம் இவ்வாறு கலங்குகின்றது? நம்மை வழிநடத்திய மோயிசன் தன்னுடைய கோலால் செங்கடலை இரண்டாக பிளந்து நம்மை வழிநடத்தவில்லையா? நம்மை வழிநடத்துகின்ற இறைவன் மேகத்தூணாகவும் நெருப்பாகவும் இருந்து நம்மை வழிநடத்தவில்லையா? எங்கே சென்றது உங்களுடைய நம்பிக்கை என்று அவர்களுக்கு அந்த துன்ப நேரத்தில் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு ஆறுதலை கொடுத்து நம்பிக்கையை வளர்க்கின்றார். அவர்கள் மனம் உடைந்து போயிருக்கின்ற பொழுது இவ்வாறு அவர் சொல்லுகின்றார். 7 நாட்கள் மன்றாடுகின்றார்கள். 7வது நாள் அந்த எரிக்கோ மதில் சுவரானது தூள் தூளாக உடைகின்றது. மக்கள் எரிக்கோவை கடந்து செல்லுகின்றார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு சமூகத்திற்கு துன்ப நேரத்தில் மன உறுதியை தருகின்றது, உள்ள உறுதியை தருகின்றது. இரண்டாவது சிந்தனை, நம்பிக்கை ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்குகின்றது. அதற்கு உதாரணம் புதிய ஏற்பாடு. லூக்கா எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 36 50 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36 50 வரை. இங்கு ஒரு திருமண விருந்து. ஒரு பெண் பாவத்திலிருந்து விடுதலை பெறும் நிகழ்வை நாம் இங்கு பார்க்கின்றோம்.
பரிசேயரான சீமோனுடைய வீட்டிலே விருந்து நடைபெறுகின்றது. அங்கு இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த வீட்டிற்கு ஒரு பெண் பரிமள தைலத்தோடு அங்கு செல்லுகின்றார். எல்லோருடைய பார்வையும் எல்லோருடைய கண்களும் வெறுப்பை கக்குகின்றன. இவள் எப்படிப்பட்ட பெண்? இவள் எப்படி இங்கு இந்த விருந்திற்குள் நுழையலாம்? இவள் அழைக்கப்படவில்லையே என்று எல்லோரும் வெறுப்பை கக்குகின்றார்கள். ஆனால் ஒருவருடைய பார்வை மட்டும் கனிவான பார்வையாக இருக்கின்றது. அவர் மனதுக்குள்ளே நினைக்கின்றார், நீ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். இப்பொழுது உன்னுடைய மனம் படுகின்ற பாட்டையும் நான் அறிவேன். நீ எதற்காக இங்கு வந்திருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உன்னிடம் கேட்க விரும்புகின்றேன். உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்க முடியும் என்று நீ நம்புகின்றாயா என்று அந்த பெண்ணிடம் கேட்காமல் கேட்கின்றார். அவருடைய பார்வை இந்த வார்த்தையை கேட்கின்றது. என்னால் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க முடியும் என்று நீ நம்புகின்றாயா என்று கேட்கின்றார். அந்த பெண்ணும், ஆம் ஆண்டவரே, உம்மால் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று அவள் சொல்லவில்லை. மாறாக அவளுடைய செயல்களிலே காண்பிக்கின்றாள். இந்த நற்செய்தி நான் சொன்னேன் அல்லவா, அதனுடைய கடைசி வசனம் 50வது வசனத்தில் இயேசு இவ்வாறு சொல்லுகின்றார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை மீட்டது, அமைதியாக செல்க. அவளுடைய நம்பிக்கை அவளை மீட்டது, அவளை பாவத்திலிருந்து விடுவித்தது. ஆகவே என்னுடைய இரண்டாவது சிந்தனை, நம்பிக்கை ஒரு மனிதனுடைய அவனுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கின்றது. மூன்றாவது சிந்தனை, நம்பிக்கை சாதிக்கின்ற எண்ணத்தை வளர்க்கின்றது. தன்னம்பிக்கை. இது நம்முடைய உலக வாழ்க்கையிலிருந்து நான் உதாரணத்தை தருகின்றேன். பீத்தோவான் இசை சக்கரவர்த்தி என்று சொல்லுவார்கள். இசை உலகில் இரவா புகழுடன் வாழ்ந்தவர் பீத்தோவான். காது கேளாமல் துன்பப்பட்டவர். ஆனால் சாதித்து காண்பித்தார். ஆங்கில காப்பியங்கள், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இதில் மன்னனாக விளங்கியவர் மில்டன். உங்களுக்கு தெரியும், அவர் கண் தெரியாமல் துன்பப்பட்டவர், சாதித்து காண்பித்தார். ஏன் இன்றும் கூட நாம் நிறைய தொலைக்காட்சிகளிலே உரையாடல் நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம். சேலம் என்றால் உங்களுக்கு நமக்கு மாங்கனிதான் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் சேலம் என்றால் இன்னொன்றும் ஞாபகம் வரும் உங்களுக்கு, ஆர்ஆர் பிரியாணி. இன்று உலகம் முழுவதும் அது பரவி இருக்கின்றது. அந்த முதலாளி ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டவர், துன்பப்பட்டவர் வாழ்க்கையில், இன்று சாதித்து காண்பித்திருக்கின்றார். அதே போன்று பிஜேபி சகோதரர்கள் ஆரம்பத்திலே மெரினா கடற்கரையிலே சுண்டல் விற்று கொண்டிருந்தவர்கள். அதேபோன்று எத்தனை திரைப்பட நடிகர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லுகின்ற பொழுது எந்த அளவிற்கு சென்னைக்கு சென்று அவர்கள் கடினப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள் என்பதை சொல்லுகின்றார்கள். இன்று நல்ல நிலைக்கு இருக்கின்றார்கள். ஆகவே அதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பீத்தோவான், மில்டன், அன்னை தெரசால், பல உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவர்களிடம் இருந்த நம்பிக்கை அவர்களை சாதிக்க வைத்தது. ஆகவே நம்பிக்கை துன்ப நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஆறுதலை, மன உறுதியை தருகின்றது. இரண்டாவதாக, நம்பிக்கை ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்கி அவனுக்கு மீட்பை கொடுத்தது. மூன்றாவதாக, நம்பிக்கை ஒரு மனிதனை சாதிக்க வைத்தது. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே,
இனி நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நாம் பல நேரங்களில் கலங்கி நிற்கின்றோம். என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற சில பேர் கூட அப்படி இருக்கலாம். நான் என்ன செய்வேன்? ஒரு சில உதாரணங்களை நான் தருகின்றேன். நண்பர் என நான் நம்பியிருந்த ஒருவர் எனக்கு எதிராக துரோகியாக மாறிவிட்டார். வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். மன கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுகின்றோம். இரண்டாவதாக, என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வரும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது தோல்விக்கு மேல் தோல்வி வந்து கொண்டே இருக்கின்றது. பல பேருடைய வாழ்க்கையில் நடக்கலாம். நம்முடைய நம்பிக்கையிலே நாம் கீழே சறுக்கி விடுகின்றோம். பண நெருக்கடியெல்லாம் பறந்து போய்விட்டது. இனிமேல் நானும் என்னுடைய குடும்பமும் நன்றாக இருப்போம், பண கஷ்டம் இல்லாமல் இருப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நிலையில் திடீரென்று ஒரு பெரிய செலவு வந்து நம்மை மூழ்கடித்து விடுகின்றது. வாழ்க்கை சிக்கல்களை அவிழ்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவிழ்க்க முடியாத சிக்கல்களிலே சில நேரம் நாம் மாட்டிக்கொள்கிறோம். துன்பத்திற்கு மேல் துன்பம், பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று சொல்லுவார்கள். துன்பங்கள் நம்மை தொடர்ந்து விடாது துரத்துகின்றன. நாம் நம்பிக்கையை இழக்கின்றோம். மகனுக்கு மகளுக்கு திருமணம் முடியப் போகின்றது. என்னுடைய மகனோ மகளோ மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது பெண் பார்த்தவர்கள் அல்லது மாப்பிள்ளையை பார்த்தவர்கள் பிடிக்கவில்லை என்ற செய்தி வருகின்ற பொழுது அப்படியே துவண்டு விடுகின்றோம். நாம் இறைவன் மீது வைத்த நம்பிக்கையிலே சற்று சறுக்கி விடுகின்றோம். ஏன் எனக்கு மட்டும் இந்த துன்பம்? என்னுடைய குடும்பத்தை மட்டும் ஏன் கடவுள் இவ்வாறு சோதிக்கின்றார்? மறந்து விடாதீர்கள், நம்பிக்கை துன்ப நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மன உறுதியை தர வேண்டும். அடுத்தது பதவி உயர்வு. அலுவலகத்திலே பணிபுரிகின்ற பொழுது எனக்கு பதவி உயர்வு கிடைத்துவிடும், எல்லோரிடமும் சொல்லுகின்றோம். குடும்பத்திலே மனைவியிடம் சொல்லுகின்றோம், பிள்ளைகளிடம் சொல்லுகின்றோம், இனிமேல் கவலைப்படாதீர்கள், இந்த மாதம் எனக்கு பதவி உயர்வு கிடைத்துவிடும் என்று சொல்லுகின்றோம். மறுநாள் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கு வேறு ஒருவர் அந்த பதவி உயர்விலே அமர்ந்திருக்கின்றார். எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். நாம் நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். இப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். உங்களுடைய நம்பிக்கையில் சிறிதும் குறைவுபட்டு விடாதீர்கள். நம்பிக்கைதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆணிவேர். நம்பிக்கைதான் உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளம், அஸ்திவாரம். அதிலே எங்கும் நீங்கள் சமரசம் செய்து விடாதீர்கள். இத்தகைய நம்பிக்கையை நான் யாரிடமும் கண்டதில்லை. இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறுகின்றார். நம்மையும் பார்த்து அதைத்தான் இயேசு கூற வேண்டும். நம்மிடம் இருக்கின்ற நம்பிக்கையை பார்த்து மற்றவர்களிடம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் இவரிடம் கண்டிருக்கின்றேன், இதுபோன்று யாரிடமும் கண்டதில்லை என்று இயேசு நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். இறுதியாக யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. இதை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இயேசு கூறுகின்றார். ஆகவே கடவுள் மீது வைத்த நம்பிக்கையிலிருந்து நாம் சிறிதும் தளர்ந்து விட வேண்டாம். கடவுள் என்றும் நம்மோடு இருக்கின்றார். ஆகவே கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது இந்த ஆரோக்கியனை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அதைத்தான் சொல்லுகின்றார். மகனே, மகளே,
நம்பிக்கையோடு நீ இரு. எந்த நோக்கத்திற்காக, எந்த இலட்சியத்திற்காக நீ இந்த ஆலயத்திற்கு வந்தாயோ அது நிச்சயம் நடைபெறும். ஆகவே கவலைப்படாதே என்று அந்த அன்னை கூறுகின்றாள். அந்த அன்னைக்கு நாம் செவிமடுப்போம். ஆமென். மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வீர். அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்ளுவோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர்கள் அனைவரோடும் நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு எங்களெல்லாம் விட்டு பிரிந்து சென்ற எங்களுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்தில் உமது விருப்பத்தை ஏற்று வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வந்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள். எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரேன் என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேன் என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாட நீ அல்லவா, நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளர் நீ அல்லவா. என்னை நாள் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, என்னை நாள் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேன் என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்ச்சிகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையே, இந்த பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்வது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு